பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹல் யன்துரூன இல்லா யாத்தியஹுமுல்லாஹு ஃபீ துலலின் மினல் கமாமி வல் மலாயிகத்து வ குதியல் அம்ர். மேகத்தினுடைய நிழல்களிலே அல்லாஹுவும் மலக்குமார்களும் அவர்களிடத்திலே வந்து காரியத்தை முடிக்கப்படுவதை தவிர வேற ஏதாவது அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? வைலல்லாஹி துர்ஜவுல் உமூர். எல்லா காரியங்களும் அல்லாஹுவின் பக்கமே மறுமையில் மீட்டப்படும் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, காஃபிர்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். என்ன கியாமத்துடைய நாளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? கியாமத்துடைய நாள் இருக்கின்றதே, சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கப்படும். ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செய்ததை நினைத்து கைசேதப்படுவான், துக்கப்படுவான், வருத்தப்படுவான். அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்திலே சொன்ன மாதிரி, கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, எப்போது பூமி இருக்கின்றதே தூள் தூளாக ஆக்கப்படுமோ, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உங்களுடைய ரப்பு இருக்கிறானே அவன் வருகை தருவான், மலக்குகளும் சஃபு சஃபாக வருகை தருவார்கள், சஃபு சஃபாக வருவார்கள், வரிசை வரிசையாக வருவார். வஜீய யௌமைதின் பிஜஹன்னம், நரகத்தை கொண்டு வரப்படும். அந்த நாள் படிப்பினை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? இது அல்லாஹ் தாலா இருக்கிறானே குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, ஹல் யன்துரூன இல்லா அன் தாத்தியஹுமுல் மலாயிகா, என்ன அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அவர்களிடத்திலே மலக்குகள் வர வேண்டும், அல்லாஹுவே வர வேண்டும், அல்லது அதனுடைய அத்தாட்சிகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? இதெல்லாம் நடந்துவிட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க ஈமானை ஏற்றுக்கொண்டால் அந்த ஈமான் அவர்களுக்கு லாபம் கொடுக்காது. நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நேரமும் அது கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு முன்னாலேயே தான் எல்லாமே செய்யணும். இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹதீஸ் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா சூருடைய விஷயங்கள் அதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளர் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முஸ்னது போன்ற கிதாபுகளிலேயும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களெல்லாம் பயத்திலே நடுநடுங்கி கொண்டு நபிமார்களிடத்திலே ஷஃபாஅத்துக்காக வேண்டி போவாங்க, பரிந்துரைக்காக வேண்டி போவாங்க. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்து எல்லா நபிமார்களிடத்திலேயும் போவாங்க. அந்த எல்லா நபிமார்களும் சொல்லுவாங்க, எங்களால் முடியாதுங்க, அல்லாஹ் கிட்ட போய் பரிந்து பேச எங்களால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக நம்முடைய நபி, நம்முடைய உயிரிலும் மேலான நம்முடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் வருவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் அதற்கு தயாராக இருக்கிறேன், நான் தான் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தாலா இடத்திலே ஷஃபாஅத்து செய்வதற்கு. பிறகு நபி அவங்க போவாங்க, அல்லாஹுவினுடைய அரிசுக்கு கீழே சஜிதாவிலே விழுவார்கள். அல்லாஹ் தாலா இடத்திலே நபி அவர்கள் ஷஃபாஅத்து செய்வார்கள். அல்லாஹ்வே, நீ அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி நீ வா கிளம்பி அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தாலா இடத்துல சொல்லுவான். இப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, பெருமானாரினுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். மேகங்களினுடைய நிழல்கள் வரும், வானத்தினுடைய உலகத்தினுடைய வானம் அது உடைந்து போகும். உலகத்தினுடைய வானத்திலே இருக்கிற மலக்குமார்கள் அவங்க வருவாங்க. பிறகு இரண்டாவது வானம் உடைக்கப்படும். பிறகு அங்கே இருக்கிற மலக்குகளும் வருவார்கள். இப்படியே 3, 4, 5, 6, 7வது வானம் வரையிலும் எல்லா வானங்களும் கிழிக்கப்படும், உடைக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் வருவார்கள். அங்கே இருக்கிற மலக்குகள் வருகை தருவார்கள். பிறகு அல்லாஹ் தாலாவினுடைய அர்ஷ் இறங்கும். பிறகு பெரும் பெரும் வானவர்கள், பெரும் பெரும் மலாயிக்காமார்கள் அவர்கள் இறங்குவார்கள். பிறகு அல்லாஹுவே ஜப்பார், அந்த அல்லாஹுவே இறங்கி வருவான்.
மலக்குகள் எல்லாம் அல்லாஹ் தாலாவை தஸ்பீஹ் செய்வதிலே மூழ்கி விடுவார்கள். அல்லாஹ் தாலாவை அந்த நேரத்திலே செய்யக்கூடிய தஸ்பீஹ் இருக்கிறதே, சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத், சுப்ஹானதில் இஸ்ஸதி வல் ஜபரூத், சுப்ஹானல் ஹய்யில் லதீ லா யமூத், சுப்ஹானல்லதீ யுமீத்துல் ஹலாயிக வலா யமூத், சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ், சுப்பூஹுன் குத்தூஸுன் சுப்ஹான ரப்பினல் அலா, சுப்ஹான தி சுல்தான் வல் அதமா, சுப்ஹானஹு சுப்ஹானஹு அபதன் அபதா. இந்த தஸ்பீஹ் தான். இதை மலக்குகள் அல்லாஹ்வுடைய வருகையினுடைய நேரத்தில் மலக்குகள் இந்த தஸ்பீஹாத்துகளை தான் படிப்பாங்க. ஹாஃபிஸ் அபூபக்கர் இப்னு மர்துவியா, ஹாஃபிஸ் அபூபக்கர் அவர்கள் இப்னு மர்துவியாவிலே இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் நிறையா ஹதீஸுகள் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் கரீபான ஹதீஸுகள், அல்லாஹ்வுக்கு வெளிச்சம் அதுக்கு மேலே, வல்லாஹு ஆலம். அந்த ஹதீஸுகளிலே ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தாலா இருக்கிறானே, முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். அந்த நாள் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது. எல்லாரும் நிற்க வைக்கப்படுவார்கள் மஹ்ஷர் மைதானத்திலே. அவர்களுடைய கண்கள் எல்லாம் பயத்திலே இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். எல்லாரும் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேகங்களினுடைய நிழலிலே அரிசிலே இருந்து அல்லாஹ் குர்சியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்கி வருவான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ரிவாயத்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹாஃபிஸ் அபூபக்கர் அவர்கள் இப்னு மர்துவியாவில் நிறைய ஹதீஸ் இருக்குது. அதில் இது ஒரு ஹதீஸ் இப்னு அபி ஹாத்திமில் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்குவானோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவிலே 70 திரைகள், ஒளியினால் உண்டான திரைகள் 70 திரைகள் இருக்கும். அந்த 70 திரைகளுக்கு அப்பால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருப்பான். அல்லாஹ் தாலா இறங்கி வரும்போது உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கி போகும். சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹ்வினுடைய வருகை. சொர்க்கத்திலே மிகப்பெரிய சுகம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய தரிசனம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தரிசனத்தை விட பெரிய சுகம் சொர்க்கத்திலே கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய தரிசனம்தான் பெரிய தரிசனம், பெரிய சுகம். அதை விட பெரிய சுகம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை கண்டாலே போதுமானது. அது சொர்க்கத்திலே நடக்கும். உயர்ந்த சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை தினம் தினம் பார்ப்பார்கள், மற்றவங்க அப்பப்போ பார்ப்பாங்க. ஜுஹைர் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மேகங்களினுடைய நிழல்கள் இருக்கிறதே, அது பார்ப்பதற்கு மாணிக்க மரகதங்கள் தெளிக்கப்பட்டதை போல், முத்துக்களும் பவளங்களும் தெளிக்கப்பட்டதை போல் அந்த நிழல் இருக்கும். அதனுடைய சத்தங்கள், அந்த மேகத்துடைய சத்தங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மேகம் சாதாரண மேகம் அல்ல. அந்த மேகம் பனி இஸ்ராயீல்களினுடைய தலையிலே வாதியே தீகிலே வந்துச்சே, அந்த மேகம் அது அப்படின்னு சொல்லி முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், மலக்குகளும் மேகங்களினுடைய நிழல்களிலே வருவார்கள், அல்லாஹுவும் வருவான். சில கிராத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்து இப்படியும் இருக்குது, யந்துரூன இல்லா யாத்தியஹுமுல்லாஹு வல் மலாயிகத்து ஃபீ துலலின் மினல் கமாம். அந்த மாதிரியும் சில கிராத்தில் இந்த மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிற மாதிரி, வயௌம தஷக்கக்கு ஸமாஉ பில் கமாம் வனஸ்ஸலல் மலாயிகத்து தன்சீலா. அந்த நாள் வானத்தினுடைய மேகங்கள், அந்த மேகங்கள் கிழிந்து போகும். மலக்குகள், வானங்களும் மேகங்களும் கிழிந்து போகும் ஒன்றோடு ஒன்றாக. அப்போ மலக்குகள் இறங்கி வருவார்கள் அப்படின்னு இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுறான். ஸோ இதை தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹல் யந்துரூனா இல்லா யாத்தியஹுமுல்லாஹு ஃபீ துலலின் மினல் கமாமி வல் மலாயிகத்து வகுதியல் அம்ர்.
மேகங்களினுடைய நிழலிலே அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அவர்களிடத்திலே வந்து காரியங்கள் முடிக்கப்படுவதை தவிர வேற ஏதாவது அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? வைலல்லாஹி துர்ஜாஉல் உமூர், மறுமை நாளிலே காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ் இடத்திலேயே மீட்டப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சல்பனி இஸ்ராயீல கமா ஆதைனாஹும் மின் ஆயத்தின் பையினா வமன் யுபத்தில் நிஅமத்தல்லாஹ் மின் பாதி மா ஜாஅத்துஹு ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள், அவங்க அந்த நியமத்துகளுக்கு எப்படி நன்றி கெட்ட பயல்களாக இருந்தானுங்க, சதகாவினுடைய லாபங்கள் என்ன, எசபீஸ்மே, இது எல்லாம் இதில் வந்து இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அது பிறகு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.